ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராணி 3ல் பிரிட்ஜ் எஸ்கேப் ஆக போகிறோம். நான் இன்னைக்கு கிராணி கிராண்ட்பா 2 பேரையும் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்லெண்ட்ரினா வைக்கல, ஏன்னா அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஈஸி லெவல்னா ஓகே. இப்போ டே 1 வரட்டும். வந்து இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கதவை திறந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே போனால் ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரூமில் ஆக்சிலேட்டர்னா இருக்குது. கதவு திறக்கிறதுக்குள்ளே என்ன சவுண்டு? ஒரு வேளை யாரோ வராங்களோ? ஐயோ, மொட்டை! ஓடுங்க ஓடுங்க! இந்த மொட்டை துரத்திக்கிட்டே வருது. நம்மளை வந்து சுடுவானான்னு தெரியலையே. ஓடிடு. இதான் நம்ம ட்ரிக்கு. சரி, நம்ம போய் பார்ப்போம். ஓப்பன். ஐயோ, வராண்டா வராண்டா வராண்டா. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, இந்த ரோபோட் வேறு சவுண்டு கொடுக்குது. டன்னலுக்குள்ளே ஓடிடு. நம்ம இந்த டன்னலுக்குள்ளே போயிடலாம். அவனால் வர முடியாது இந்த ஓட்டைக்குள்ளலாம். எதுக்கும் பார்த்துக்கலாம். பாடா, இங்கே யாருமே இல்லை. இந்த சொட்டை கிராணி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கோ மெதுவாகவே போயிட்டு ஓடிடு. ஓடுறா கைப்புள்ள. எப்பாடா, நம்ம இடத்துக்கு நான் வந்தாச்சு. பாடா, உள்ள யாரும் இல்லை. நான் பாட்டிக்கே நிம்மதியாக போகலாம். ஐயோ, மெதுவாகவே போய்ப்போ இருக்கோ. இந்த சொட்டை என்ன இன்னமும் இங்கேனா இருக்குதா? அப்பாடா, ஒரு வழியாக போயிட்டா. இதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும். சரி, இப்போ எல்லா ட்ராயர்லையும் செக் பண்ணி பார்ப்போம். கீழே குனிஞ்சுப்போம். அவள் வந்து பார்த்தா அப்புறம் கதை முடிஞ்சிச்சு. இதில் என்ன இருக்குது? ஃபியூஸா? சரி, ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் மேலே. இந்த ட்ராயரில் என்ன இருக்குது? சரி, இப்போ நம்ம அந்த ஃபியூஸை செட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திறந்துடுச்சு. அப்பாடா, ஒரு வழியாக திறந்துடுச்சு. இதை திறக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆயிடுது. இந்த கிராணி வீட்டில் ஒரு கீஸ் கூட இருக்காதா? நம்மனா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எல்லாத்துக்கும் திறக்கணுமா? கிராணி 3ன்னா பேர் இருக்குது, ஆனால் கிராணி 2ல் கூட கீஸ்னால் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? இந்த காக்காயிட்ட காயின் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை போல. சரி, நம்ம எப்படியாச்சும் சேஃபாக போய் லேண்ட் ஆகிடலாம். பிளாங்கை வச்சு அங்கே போய் மேலே செட் பண்ணிடலாம். கிராண்ட்பா, மொட்டை தலையா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமாம், அவன் மட்டும் இப்போ பார்த்துன்னா அவ்வளோதான். ஐயோ, கிராணி ஓடிடுறா கைவுள்ள. லிஃப்ட் வழியாக தப்பிச்சு ஓடிடுறேன். நல்லபடியாக இந்த வீட்டில் லிஃப்டாச்சும் இருக்கே. சரி, கிச்சனில் இருக்கிற எல்லா ட்ராயரையும் செக் பண்ணிப்போம். அவங்க வர்றதுக்குள்ளே எதுவுமே இல்லை. வெப்பன் கீ தான் இங்கே இருக்கான்னே தெரியலை. கிராணி 2ல் கூட ஈஸியாக வெப்பன் கீ கிடைக்குது. இங்கே வேணால் ஈஸியாகவே கிடைக்காது. ஐயோ, சொன்னேன், வந்துருச்சு. மேஜிக் மாதிரியே இருக்குது.
எல்லாருமே வெப்பன் கீ வச்சு முதல்ல வெப்பன் எடுப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், வெப்பன் கீ எடுத்து கல்லை எடுத்துக்கிறேன். 3 கல் தேவை. 2 கல் கிராண்ட்பாக்கு, ஒத்த கல் கிராணிக்கு. ஐயோ துரத்துறாள இவ வேற. சரி ஸ்டோன்ஸை தேடுவோம். இந்த வீட்டில் ஒரு கல் கூட இருக்காதா? அவன் ஈஸியாக எல்லா கல்லையும் எடுத்துக்கிறான். இந்த கிராணி 3 ஹவுஸில் மட்டும் கல்லே இல்லை. இது வேற நம்மளை சோதிக்குது. அப்பாடா, இந்த ஒத்த கல்லாச்சோ கிடச்சிச்சே. ஐயோ இந்த கிராண்ட்பா வேற துரத்துறான். 2 பேருமே என்னைய விடவே மாட்டாங்க போல. ஓகே, இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுக்கலாம். டெக்னாலஜினா என்றைக்குமே பெஸ்ட்டு. நம்ம நடந்து போகிறதுக்கு பதிலாக ஈஸியாக அந்த லிஃப்ட்லேயாவே போயிடலாம். இப்போ நம்ம நேராக கிராண்ட்பா ரூமில் இருக்கிற ஸ்லிங் ஷாட்டை எடுக்க போகலாம். அதுக்கு இடையில எது வந்தாலும் சமாளிக்கலாம். கிராண்ட்பாவும் இருந்தாலும் சரி, கிராணியாக இருந்தாலும் சரி. ஐயோ இந்த ட்ராப் வேற நேரம் கட்ட நேரத்தில் வருதே. கிராணி ஏன் தான் இந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாளோ. கல் கூட இந்த வீட்டில் கிடைக்கல. அந்த காசை வச்சு கல்லையாச்சும் வாங்கிக்கலாம். சரி நம்ம இந்த மெயின் டோர் வழியாக போய் யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே மெயின் டோர் வழியாக போகலாம். ஃபயர்வுட்டா? இது நமக்கு தேவையில்லை. கல் 3 கல் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுக்கிறதுனா நம்ம வேலை. பாடா, நம்ம ஒரு வழியாக வெற்றிகரமாக வந்தாச்சு. ஐயோ இப்போனா வாய் வச்சருவோமே கிராணி வந்துட்டாலே. இந்த கிராணிக்கு வேறு வேலை இல்லை போல. படுத்து தூங்குவாளா, வந்து துரத்திக்கிட்டே இருக்கா. இந்த லிஃப்ட்டு வேற டக்குன்னு வரமாட்டிக்கு. நான் கிராணிக்கிட்ட அடி வாங்கணும் லிஃப்ட்டுக்கு கூட ஆசை போல. இந்த கிராண்ட்பா மாதிரியே இருக்கு இந்த லிஃப்ட்டும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த கிராணியும் வரல, லிஃப்ட்டும் வரல. என்ன கொடுமை சாமி இது. இப்போ நம்ம நேராக கிராண்ட்பா ரூமுக்கு போய் ஸ்லிங் ஷாட் எடுக்கலாம். அப்படி யாரும் வரல. சரி நம்ம ஸ்மூத்தாக நம்ம வேலையை முடிக்க போகலாம். சேஃப்டி ரூமில் வேற கிராண்ட்பா மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பான். அங்கே அந்த கண்ணாடியை போய் பார்த்துக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸ்லிங் ஷாட் கிடச்சிருச்சு. நம்ம போய் யாரை சுடலாம் யோசிங்க. கிராண்ட்பா 2 கல் வேஸ்ட் ஆயிடுச்சு இவனுக்காக. ஒரு கல் நான் குதி தவறிட்டேன். இப்போ இவன் டெட் ஆயிட்டான். டெட் ஆனனால இப்போ அந்த கிராணி அவளை வருவோம். என்னங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவா. எங்க அந்த கிராணி இன்னும் காணோம். இந்த வழியாக இருப்பாளான்னு பார்க்குறேன். இந்த வழியாகவும் இல்லை. அப்போ கிராண்ட்பா இருக்கிற இடத்துலனா இருப்பா. கரெக்டாக சொல்லிட்டேன். மூளை சரியான மூளை. ஹெட்ஷாட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கீங்களா? நான் விளாண்டுருக்கேன். ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஹெட்ஷாட் போடுற மாதிரி இதில் ஒரு பாட்டு ஹெட்ஷாட்டே அடிச்சுட்டேன். இந்த கிராணி 3 விளாண்ட மாதிரி அடுத்து ஃப்ரீ ஃபயரும் அப்டேட் பண்ணி நான் விளாட்றது உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். அதுக்கடுத்து இன்றைக்கி ஈவினிங் நான் இன்றைக்கி ரேஸ் மாஸ்டர் 3D கேம் விளாட போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அதுவும் விஐபி மேட்ச்சு. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக அந்த 3ஐயும் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடை நம்ம சோதிச்சு பார்க்கணும். மொட்டை பாஸும் சொட்டை கிளவியும் என்னை போட்டு தள்ள பிளான் பண்ணுறீங்க. ஏன் மொட்டை பாஸுன்னு சொல்கிறேன்னா, அந்த கிராண்ட்பா அன்னைக்கு ஒரு வாட்டி கிராணி 3 விளாண்டதில் நான் 5th டேலேயே அவுட் ஆகிட்டேன். அந்த 5th டேயில் அவுட் ஆகும் போது கிராணி தீப்பெட்டியை பற்ற வச்சு காருக்குள்ளே போட்டா. பற்றிச்சு. வெடிச்சிச்சு. கிராண்ட்பா அப்படியே துப்பாக்கி அவன் தோல் மேலே போட்டு கண்ணாடியை போட்டு பாஸ் மாதிரி நடக்க ஆரம்பித்தான். டூன்னு மியூசிக் வேறு வந்துச்சு. அவனுக்குமா நல்லபடியாக இந்த தேங்காய் அச்சோ கிடச்சி.
இந்த தேங்காவை ரெண்டா பொளந்து